அன்புக்கும் பண்புக்கும் உரிய சபையோரே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஊழியர்களே, எங்களை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்தி நித்தமும் எங்களுக்காக ஜீவன் தந்து உழைக்கும் எங்கள் தலைமை போதகர் அவர்களுடைய குடும்பமே, நடுநிலை தவறாத நாயகனாய் வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சகோதரங்களை ஏறெடுக்கிறேன். ஊழிய வளர்ச்சிக்கு அதிக பங்கு அளிப்பது ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமை போதகர் ஆசையுடன் என் விவாதத்தை தொடங்குகின்றேன். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க முழுக்க முழுக்க மாம்ச சிந்தையிட பேசிட்டு போயிருக்கீங்க. ஆண்டவர் முதலாவது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உருவாக்குனாங்க. ஸோ ஆதாமை உருவாக்கின பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு துணையை உருவாக்குனாங்க. ஒரு ஆன்டியை உருவாக்குனாங்க. ஆன்டியை உருவாக்குனாங்களா? தம்பி இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஏவாள் என்ற மதிப்போட பேசணும் இல்லைங்க ஐயா? இல்லையா? சரியா சரியா. ஏவாள் அப்படின்ற ஒரு ஆன்டி, நான் மதிப்போட சொல்றேன். அவங்களுக்கு நான் வேற பேர் வச்சேன், ஆனால் தலைமை போதும் அந்த பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏவாள் என்ற ஒரு ஆன்டி உருவாக்குனாங்க. ஸோ அந்த ஆன்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ அந்த கனியை புசிக்காத அப்படின்னு ஆதாம்கிட்ட சொன்னாரு. ஆதாம் அவங்க மனைவிட்ட சொன்னாங்க. எந்த பெண்களும் ஆண்களோட பேச்சை கேட்கறதே கிடையாது. அதனாலதான் அந்த அம்மா போய் என்ன பண்ணிச்சு, தனியா போய் சாப்பிட்டு, அந்த அம்மா சாப்பிட்டது மட்டும் இல்லாம அவருக்கும் கொடுத்துருச்சு. ஆதாமுக்கு அறிவு எங்க போச்சு? நான் இருக்கேன், நீங்க பேசுங்க, அடுத்த பாருங்க, பேசுங்க, நீங்க பேசுங்க. அதாவது ஆதாம் கறிப்பல மாம்சத்தின் சரீரமா நினைச்சு சாப்பிட்டாரு. பாவம் மனுஷன் நல்லவங்க நினைச்சு சாப்பிட்டாரு. நம்ம பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலையா? நம்ம வச்சு கழுத்து இருக்காங்கப்பா. ஆமாங்கய்யா. சோ அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஏவாள் தப்பு பண்ணதுனால தான் நான் உன்னை வெளியே அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாரு. நீ தப்பு பண்ணலப்பா, ஆண்டவரே ஒத்துக்கிட்டாரு. நீ தப்பு பண்ணல, அந்த லேடி தான் தப்பு பண்ணிச்சு, அதனால தான் நான் உன்னை வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்ரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை, அவள் அமைதியா இருக்க வேண்டும். இதனாலதான் ஆண்டவரே வந்து பாத்தீங்கன்னா ஆதாம ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இதுக்கு தெளிவான விளக்கம் இருக்கு. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த லேடி பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஆன்டி பண்ண பிறகு ஆண்டவர் பெண்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆபிரகாம் யூஸ் பண்ணாங்க, மோசே யூஸ் பண்ணாங்க, நோவா யூஸ் பண்ணாங்க. ஏன்னா பல ஆண்களை தான் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த 66 புத்தகத்துல 66 புத்தகத்தை எழுதுறது ஆண்கள் மட்டும்தான். பெண்களுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அதே போல அந்த 66 புத்தகத்துல 64 புத்தகம் ஆண்கள் பேர்ல இருக்கு. நம்முடைய ஆண்டவர் இரக்கமோ மன உருக்கமுடையவர் காரணத்தால் என்ன பண்ணாருன்னா, போனா போதும் 2 பேர் கொடுத்தாரு. யார் அப்படின்னா, ஒருத்தங்க ரூத்து, இன்னொன்னு எஸ்ரக்கா. இந்த எஸ்ரக்கா இல்ல, அந்த எஸ்ரக்கா. ரூத் புத்தகத்துல முக்கியமா ரூத்தை செலக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கிய ஹீரோவா அங்க விளங்குனது யார் அப்படின்னா, போவாஸ் தான் ரூத்தை சூஸ் பண்ணாரு. போவாஸ் வந்து ரூத் வேணா, எனக்கு ஒரு செக்கினாவோ இல்ல ஒரு சுஜாதாவோ வேணும்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல சுஜாதா தான் வந்திருக்கும், இல்ல செக்கினா பேர் தான் வந்திருக்குமே தவிர ரூத் அக்கா பேர் வந்திருக்காது. அதே போல எஸ்தர் அக்கா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வேலையை பார்க்காம பான்னு உட்காந்து கடலை சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. எப்பவுமே அப்படிதான் பாவம். சோ அங்க முதற்காய் அப்படின்ற ஒரு ஹீரோ வந்ததுனால மட்டும்தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த எஸ்தர் ராஜாத்தி அவங்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சாங்க. அப்ப இந்த 2 பேருக்கும் சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் பேர் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கணும். சரி, ஆண்டவர் இரக்க உள்ள தேவனா இருக்கிற காரணத்தினால பெண்கள் பேரை கொடுத்துட்டாரு. முதலாவது நம்ம மோசையை பத்தி பார்க்கணும். மோசை 40 வருஷம் ராஜ வாழ்க்கையில வாழ்ந்திருக்காரு. 40 வருஷம் மாமனாரோட அன்புல வாழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் மாமனார் பெரிய வேலை கொடுத்திருக்காரு, ஆடு மேய்க்கிற வேலை கொடுத்திருக்காரு. அந்த வேலையை பாவம் மனுஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆண்டவர் முச்ச நடுவில் நெருப்பா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா கூப்பிட்டாரு, எப்பா வாப்பா இங்க கொஞ்சம் வாப்பா அப்படின்னாரு. சோ உடனே இவர் போன உடனே என்ன பண்ணாருன்னா, நீ உங்களுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாருன்னா, மோசே அவர்கள் போயிட்டாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா, என் ஜனத்தை எகிப்துல இருந்து அழைத்து வரும்படிக்கு பார்வோன் இடத்துல போ அப்படின்னு சொன்னாங்க. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு விளக்கம் இருக்கு. அதே போல நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் எழுதிய ஆசரிப்பு கூடார புத்தகத்துல 9வது பக்கத்துல இதுக்கு விளக்கம் இருக்கு. நம்முடைய சபையில அநேகர் ஆசரிப்பு கூடார புத்தகம் வாங்கல. ஏன் காரணம் பார்த்தா அது பெண்கள் தான் காரணம். போகும்போது கறி வாங்கி போனோம்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு போயிடுறாங்க அவங்கள. சோ இதுக்கப்புறம் ஆண்கள் எல்லாரும் வர வாரத்துல ஆசரிப்பு கூடார புத்தகத்தை வாங்குவீங்க நான் நம்புறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். 4 பேருக்கு மட்டும் கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்கய்யா. சோ மோசே ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு, மோசே ஜனங்களை பற்றி பாரம் உள்ளவன் அப்படின்ட்டு யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்றாரு. சோ ஆண்டவர் இந்த இதை வந்து யாருக்குமே சொல்ல, எந்த பெண்ணுக்கும் சொல்லல.
ஸோ அந்த வகையில நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆரோன் ஐயா, வாட்ஸவன் ஐயா. ஸோ வாட்ஸவன் ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா வயலட்டாம உருவாக்கின ஊழியம் தான். ஆனா அந்த ஊழியத்தை வளர அடிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா வாட்ஸவன் ஐயா. ஐயா வந்து அந்த காலத்துல கோட் போட்டு வேஷ்டி கட்டி தெரு தெருவா, ரோடு ரோடா, ஐனம்பாக்கம், அத்திப்பேரு, நொளம்பூர், முகப்பேரு, பாடி, மண்ணூர்பேட்டை என்ற பகுதியிலெல்லாம் தெரு தெருவா சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை சொல்லியிருக்காங்க. அதே போல ஏதாவது ஒரு வீட்டில் அவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காணிக்கையை அந்த வர வழியில எந்த வீடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ அந்த வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதே போல நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்புக்கும் பாசத்துக்குரிய ஜெட்சன் ஐயா அவர்கள். ஸோ ஜெட்சன் ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாளே போதாது. அந்த இதுல அவங்களும் ஜனங்களை பற்றி பாரம் உள்ளவராக இருந்தார்கள். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு செய்த உதவிகள் அதிகம், கண்ணுக்கு தெரியாம செய்த உதவிகள் அநேகம். ஸோ அந்த வகையில ஒரு துக்க வீடு நடக்குது அப்படின்னா அந்த துக்க வீட்டுல அவங்க பங்கேற்கணும்னு நினைச்சு ஒரு கப் காஃபி மட்டும் தான் குடிப்பாங்களே தவிர பிளஸ் அந்த துக்க வீட்டுல காணிக்க வாங்கவே மாட்டாங்க. அதே போல இப்போது நம்முடைய தற்போதைய போதகர் ஐசக் ஐயா அவர்கள். ஸோ நம்முடைய ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்றாட் ஜபத்துல அழுது ஜெபம் பண்றாரு. வாங்கல வாங்க கேக்குறாங்க ஐயா, அதுக்கு காரணம் பெண்கள் தாங்க ஐயா. வாங்கலேன்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஐயா அழுது ஜெபம் பண்றாரு. ஆனா அவர் வராம இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா பெண்கள் தான். எங்க அக்கா வீட்டுல கல்யாணம், துணி துவச்சு கொடுக்கலங்க. எங்க அக்கா வீட்டுல கல்யாணம், என் தங்கச்சி பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க. அவங்களும் பாவம் ஒருவேளை சாப்பாடுக்கு என்ன பண்ண முடியும், போய் தான் ஆகுனாங்க, வேற வழி இல்லையே, இல்ல சோறு போட மாட்டாங்களே, வேற என்ன பண்றது. அப்போ பாரம் உள்ளவராய் நம்மள ஊழியர்கள் இருந்தாங்க. எந்த பெண்கள் பாரம் உள்ளவராக இருக்கிறாங்க ஐயா? சொல்லு முக்கியமா பெல்லு முக்கியமாங்க ஐயா? ஐயா பேசுங்க, நீங்க பேசுங்க ஐயா. நீங்க எங்க பக்கம் கிராஸ் பண்ணும்போது பண்ணி கீழே வச்சிருப்பேன் நானு. அடுத்து நடுவர் அவர்களே, நீங்க ஜட்ஜ், நடுநிலையா நிக்கணும். அடுத்து பேதுரு அவர்கள். சோ பேதுரு இருக்க வந்து அர்த்தம் மனுஷன் வேலை செஞ்சுட்டு வந்து கடல்ல மீன் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கடல் ஓரத்துல உட்காந்து வலையை பின்னிட்டு இருக்காரு. சோ ஆண்டவர் வந்து எப்பா நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா செஞ்சிட்டு இருக்க வேலையை கூட விட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா போயிடுறாரு ஆண்டவர் ஊழியத்தை. இப்போ ராஜன் அண்ணா அவங்க மனைவி அப்படி சொன்னாங்க, அவர் ஊழியத்துக்கு தலையா இருக்கிறது அவங்க தான். அவர் பாஷோட ஜெட்சன் பாஷோட போகும்போது 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, எங்க இருக்கீங்க, பிள்ளை டியூஷன்ல கூப்பிடணும், ஊழியத்துக்கு தானே போயிருக்காங்க, ஏன் தடையா இருக்கிறீங்க? சோப்பு வாங்கி கொடுக்கலப்பா மார்க்கு. சோ இயேசு வாங்கன்னு சொன்ன உடனே அவர் போயிட்டாரு. சோ போன பிறகும் அவருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பேதுரோட மாமியார் உடம்பு சரியாம இருக்கிறாங்க. சோ மாமியார் உடம்பு சரியாம இருக்க காரணத்துல அதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல, ஐயா என் குடும்பத்துல கஷ்டமா இருக்குது, என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது, என் இதுல இதுவா இருக்குன்னு அவர் சொல்லல. எந்த ஆண்களும் வெளியே குடும்பத்தோட பிரச்சனையும் சொல்லவே மாட்டாங்க. ஆனா பெண்கள் இருக்காங்க பாருங்க, ஐயோப்பா எங்க ஊழியத்துல இருக்குது என்னென்ன பண்றாங்க, சொல்லவே மாட்டாங்க, ஜோம் பண்ண சொல்றாங்க, ஆனா டைம் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ரக்கா, இந்த எஸ்ரக்கா அந்த எஸ்ரக்கா. சோ அடுத்து நோவா. சோ நோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆண்டவரோட கிட்ட பேலை கட்ட சொன்னாரு. அந்த பேலை கட்டுறதுக்கு அவர் பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம், அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுத்துருக்கலாம். அவங்க ஒய்ஃப்ட்ட கொடுத்தா நம்ம என்ன எடுத்துருக்கோம், 2 ஜோடி செருப்பு, 2 ஜோடி நெக்லஸ், 2 ஜோடி ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருப்பாங்க. சோ ஆண்டவர் அதை பெண்கள்கிட்ட கொடுக்காம நோவா கிட்ட தான் கொடுத்தாங்க. அதே போல நம்முடைய சபையில இந்த வருஷம் கன்வென்ஷன் நடந்துச்சு. ஆண்கள் எல்லாம் பேனர் வைக்கலாமா, போஸ்டர் ஓட்டலாமா, நோட்டீஸ் கொடுக்கலாமா இருந்தாங்க. நம்முடைய பெண்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க, இந்த கல் வச்ச புடவை வாங்கியே தீர்மானாங்க. எனக்கு பார்டர் புடவை வேணும், அதுல 1500 ரூபாய் ஒரு புடவை, அந்த 1500 ரூபாய் கலெக்ட் பண்ணி பாசிட்டு கொண்டு வந்தா ஒரு பீம் போட்டிருப்பாரு. அதுக்கு தடையா இருக்கிறீங்களா, உங்களுக்கு தடையா இருக்கிறீங்களா? பஸ் 2 நிமிஷம் முடிச்சுட்டு போயிடுறேன். ஸோ எனக்கு முன்னாடி பேசின அண்ணால மாதிரி நாங்கள் ஜோம் பண்றோம், கண்டிப்பா நீங்க ஜோம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. அண்ணால எதுக்காக ஜோம் பண்ணாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளையை சபையில விடுவேன்னு அண்ணால் ஜோம் பண்ணாங்க. இதே அண்ணால் கேட்க வேண்டியதானே, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளையை தாங்க ஆண்டவரே, நான் அந்த பிள்ளையை சபையில விடுறேன், அந்த பிள்ளை போய் போஸ்ட் ஓட்டும், அந்த பிள்ளை போய் கோயம்பேல போய் காய் வேண வரும், அந்த பிள்ளை நைட் எல்லாம் 11 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். கேட்க வேண்டிய அண்ணால ஏன் கேட்கல, தெரியும் அண்ணாளுக்கு ஆண் பிள்ளை தான் வேணும்னு அண்ணாளுக்கு தெரியும். அதே போல நம்முடைய கனத்துக்குரிய வயலட்டாமா அவர்கள் நம்மளுடைய ஊழியம் வளர்ச்சி அடையணும், நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்ட்டு ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டாங்க. அதுக்கு வந்தவர் தான் நம்முடைய போதகர். இருப்போம் இதை நாங்கள் தலைமை போதகர் கேட்டு அறிஞ்சிருக்கிறோம். ஸோ யோனா வந்து நினிவேக்கு போனாரு, நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணாரு, தர்ஷீஸ் போயிட்டாரு. ஆண்டவர் அப்போ உடலை பத்தி சொல்லும் போது யாரும் கை தட்ட மாட்டீங்கல்ல, எவ்வளவு ஏதாவது சொன்னார் அவரு, யாருமே கை தட்ட மாட்டீங்கல்ல, நாளா கேட்டு யோனா வந்து நினிவேக்கு போக சொன்னாரு ஆண்டவர். ஆனா அவர் என்ன பண்ணல அப்படின்னா நினிவேக்கு போல,
தர்ஷிஸ் போயிட்டாரு. அவருக்கு ஒரு மன கிளேசம், ஐயோ ஆண்டவர் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர் எப்படி இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் யோனா உள்ள, சரி யோனா போயிட்டான்னு ஒரு பெண்ணை கூப்பிட வேண்டியதானே, ஏதாவது ஒரு அக்கா எஸ்தர் அக்காவோ இல்ல ரூத் அக்காவோ இல்ல ரெபெக்கா அக்காவோ ஏதாவது ஒரு அக்காவை கூப்பிட வேண்டியதானே. ஆண்டவர் தெரியும் யோனா தான் வேணும்னு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ரோமர் 8:30. இந்த வாக்கின்படி ஊழிய வளர்ச்சிக்கு அதிக பங்கு வகிப்பது ஆண்களே ஆண்களே ஆண்களே. அவ்வளவுதான். என் உரையை முடிக்கிறேன். நான் நிறைய உண்மை பேசியிருக்கேன். நிச்சயமா முகப்பில் இறங்கணும்னு தேவான போல கல்லடி உண்டு நினைக்கிறேன்.